ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பனானா கேக் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணேன். எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் பண்ணேன். வாழைப்பழம் எல்லாமே பழுத்துற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அதனால் பண்ணேன். ஒரு 5 வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை, இது 2யுமே நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. மைதா மாவு நான் யூஸ் பண்ணல. ஸோ கோதுமை மாவு 2 கப் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இனிப்புக்காக நான் தேன் மட்டும் ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணேன். பழம் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கனால, நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 2மே ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அது மட்டும் ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஆயில் கூட நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் டேல பட்டர் தடவிட்டு மாவு தெளிச்சிட்டு இந்த மாவு எல்லாமே அதில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் மட்டும் மேலே லைட்டாக நான் தூவினேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 180 டிகிரியில் ஒரு 22 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். சூப்பரான கேக் வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிவிட்டு இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.